ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு டீம் கார் கைஸ். இது வந்து நம்மளோட செகண்ட் வீடியோ. நாங்கள் வந்துட்டு ஆல்ரெடி போட்ட வீடியோவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ அதுக்கு எல்லாருக்கும் பெரிய நன்றி. அண்ட் இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி நான் பேச போகிறோம், புதுசாக அப்டேட் செய்யப்பட்ட டாடா டியாகோ அம்ரீஷ். டியாகோ. ஸோ டியாகோ ரீசெண்டாக தான் வந்துட்டு அந்த ஜென்ரேஷன் அப்டேட் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஜென்ரேஷன் அப்டேட் வந்திருக்கு. ஸோ அந்த ஜென்ரேஷன் அப்டேட்டில் என்னெல்லாம் புதுசாக கொடுத்துருக்காங்க, இந்த செக்மெண்ட்டில் அதாவது அந்த என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில் டியாகோ வாங்குறது வர்த்தா இருக்குமா இல்லையா எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். டியாகோ அப்படிங்கிறத தாண்டி அதோட காம்படிட்டர்ஸ் லைக் ஸ்விஃப்ட் அண்ட் ஆல்சோ ஹுண்டாயோட கிராண்ட் ஐ 10 இயர்ஸ், செலரியோ, வேகனார் அண்ட் ரெனால்ட் குவிட், இந்த மாதிரி என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக்ஸில் எந்த கார் வாங்குறது வர்த்தான ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டியாகோ நல்லாவே இருக்குது. ஸோ செகண்ட் ஜெனரேஷன் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க, நிறையவே விஷயத்தை அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க புது டியாகோ பற்றி? நல்லா இருக்குது அம்ரீஷ். உண்மையாலுமே டாடா டியாகோ பெரிய சேஞ்ச் இல்லாமல் ஒரு மைனர் காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர்லையும் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. அப்பீரன்ஸ் பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் இருக்குது. ஒரு ஜென்ரேஷன் அப்டேட்டுக்கு ஒரு தேவையான அப்டேட்ஸ் பண்ணியிருக்காங்க. டிசைன் நல்லா பண்ணி கொடுத்துட்டாங்க. நல்லா டிசைன் LED DRலாம் வச்சு நல்லா பண்ணியிருக்காங்க. என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக்ல இவ்வளோ ஃபீச்சர்ஸா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை வந்து ஆச்சரியப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு டாட்டால. ஸோ நம்ம போன பாட்காஸ்ட்டில் கூட பேசியிருந்தோம். ஸோ பஞ்சில் வந்து ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. டாட்டா வந்து ஃபீச்சர்ஸ்க்கு பஞ்சமே வைக்க மாட்டேங்கிறாங்க, ஏதோ ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. புது புது இனோவேஷன், அது புது புது ஐடியாவாக புது புது ஃபீச்சர்ஸ் கொண்டு வராங்க. சின்ன கார்ஸில் மிட் சைஸ் SUV அந்த கேட்டகரியில் போகும்போது ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் என்ட்ரி லெவல் வேரியண்ட்டில் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா கொடுக்குறாங்க. அண்ட் ப்ரைஸ் பாயிண்ட்டுமே பார்த்தீங்கன்னா 4.69 ஸ்டார்ட் ஆகுது. நல்ல ஒரு ப்ரைஸ் பாயிண்ட். கிட்டத்தட்ட 4.69 ஸ்டார்ட் ஆகுது. 7.84 வரைக்கும் கிரியேட்டிவ் ப்ளஸ் AMT அப்படிங்கிறது ப்ரைஸிங் பண்ணியிருக்காங்க. எக்ஷோரூம் ப்ரைஸிங் ஆன் ரோட்னு வரப்போ ஒரு 9 லட்சம் ரூபாய்க்குள்ளேயே ஆல்மோஸ்ட் ஆன் ரோட் ப்ரைஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக் டாப் எண்டு நான் சொல்கிறது கிரியேட்டிவ் ப்ளஸ் AMT. ஸோ அதில் நிறைய பேர் கேட்டது வந்து கிரியேட்டிவ் வேரியண்ட்டோட ப்ரைஸிங் எவ்வளோ அப்படிங்கிறதையும் கேட்டிருந்தாங்க. 6,99,990 பண்ணியிருக்காங்க. அதாவது கரெக்டாக 7 lakhs பண்ணியிருக்காங்க. இது வந்து பெட்ரோல். வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும் போல் இந்த பட்ஜெட்டுக்கு. நல்லா 7 லட்சம் ரூபாய்க்கு தேவையானது எல்லாமே இருக்கும். அண்ட் இதில் வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. மேனுவல், ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறத தாண்டி CNGலையுமே மேனுவல் இருக்குது, ஆட்டோமேட்டிக் இருக்குது. ஆக்சுவலி மைலேஜ் கேட்குறவங்களுக்கு வந்து CNG, கம்ஃபர்ட் கேட்குறவங்களுக்கு AMT, மைலேஜ் ப்ளஸ் கம்ஃபர்ட் கேட்குறவங்களுக்கு CNG ப்ளஸ் AMT. ஆனால் டிரைவபிலிட்டி தான் அது சொல்லக்கூடாது. உங்களுக்கு கம்ஃபர்ட் வேணும், சேம் டைம் மைலேஜ் வேணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் பேசுகிறீங்க. கரெக்டு தான். என்னதான் இருந்தாலும் சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஓகேவா இருக்கும். கொஞ்சம் அந்த AMTயோட அந்த சின்ன ஜர்க் இருக்குது, நல்லாவே இருக்கும். அது டாட்டா காஸ்ட்ல நிறைய நல்லாவே ஃபீல் பண்ணலாம். ஆனால் AMT வைஸ் பார்க்குறப்போ மாருதி கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ரிஃபைன் பண்ணி கொடுத்துட்றாங்க. பரவாயில்ல. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் மாருதி பரவாயில்ல. ஸோ இந்த செக்மெண்ட்டில் எதுக்காக இந்த டியாகோ போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எதுக்காக இந்த செக்மெண்ட்டில் டியாகோ எடுக்கலாம்? ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு சேஃபான கார் பார்க்குறீங்க, ஒரு சிட்டி டிரைவுக்கு ஒரு நல்ல கார் பார்க்குறீங்க, லேடிஸ்லாம் ஓட்டுறது கம்ஃபர்டபுளாக இருக்கும் சிட்டிக்குள்ளே. ஸோ அந்த மாதிரி சிட்டி டிரைவிங்க்கு காம்பேக்டாக ஒரு நல்ல கார் பார்க்குறீங்க ஒரு பட்ஜெட்டில், அது ஒரு நல்ல ஒரு சேஃப்டி ரேட்டடாக 4 star ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஆல்ரெடி இருந்ததே. அது இப்போ நம்ம லான்ச்சில் கூட ஆப்போசிட் வந்து பண்ணாங்க, போல்ல எடுத்து டெஸ்ட் பண்ணாங்க. பட் அது லைவாக பண்ணல. அதுவே வந்து ஒரு வீடியோ ஷூட்டை தான் அவங்கள தான் போட்டிருக்காங்க. அவங்களோட க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்டில் தான் அது பண்ணியிருக்காங்க. இன்னொன்று எனக்கு பிடிச்சது என்னன்னா, அந்த CNGயோட பேக் சைடில் வந்து இன்னொரு ஹிட் பண்ணது வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு ப்ராமிசிங்கான ஃபீல் கொடுக்குது. ஏன்னா ஏதோ லீக்கேஜ் இல்லைங்கிறத டாடா மோட்டார் சொல்லியிருக்காங்க. அந்த விதத்தில் டாடா கார்ஸில் இப்போ அந்த CNG இந்த சேஃப்டி ரிலேட்டடாக நல்லாவே பண்ணுறாங்க. ஸோ இன்ஜின் ஆப்ஷன் வைஸ் பெருசாக சேஞ்சஸ் இல்லை. 1.2 3 சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் 85 PS and 130 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. டீசெண்டாக இருக்குது, ஓகேவா இருக்கு. பார்த்தேன் ஓரளவுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு ரொம்பலாம் நம்ம பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒரு லீனியராக போகுது. அந்த 80 to 90 100 எடுக்கிறதுக்குலாம் டைம் எடுத்துக்கும், 15-16 செகண்ட்ஸ் எடுத்துக்கும். பட் அழுத்தினா போகுது வண்டி, அவ்வளோதான். ஒரு டீசெண்டான ஒரு பவர் அவுட்புட் இருக்குது. சடனான அந்த பவர் அவுட்புட் அப்படிங்கிறது கிடையாது. சிட்டிக்கு ஓகேவாக இருக்கும். 360 இருக்குதானே இதில் இப்போ அப்டேட் பண்ணதில்ல. ஃபீச்சர்ஸ் இன்னும் பேசவே இல்லை. ஃபீச்சர்ஸ் என்னென்னமோ ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ், ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ், 360 டிகிரி கேமரா, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம், ரியரில் சார்ஜிங் சாக்கெட் 65 வாட் சப்போர்ட்டில், ஃப்ரண்ட்டில் ஒயர்லெஸ் சார்ஜிங் கிட், என்னென்ன கொடுத்து வச்சிருக்காங்க. உண்மையாலுமே இந்த ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல மிரட்டி விட்டுட்டாங்க. இல்லைன்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா, அந்த அளவுக்கு நல்லா பண்ணிட்டாங்க. கூல்டு க்ளோ பாக்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. கூல்டு க்ளோ பாக்ஸ் இருக்கு. இப்போ ஒரு இந்த செக்மெண்ட்ல ஸ்விஃப்டே கம்பேரிசன் எடுத்துக்கோமே, VXi வேரியன்ட் நீங்க எடுக்கலாம், என்ன இருக்கும் அதில்? இல்லை ZXi ப்ளஸ்ஸே எடுக்கிறீங்க. ZXi ப்ளஸ்ல ஓரளவுக்கு கொடுத்துருப்பாங்க, LED ஹெட்லாம்ப்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த அளவுக்கு கொடுக்கல, இந்த அளவுக்கு இருக்காது, இந்த அளவுக்கு இல்லை. ஸோ ஃபீச்சர்ஸ் வைஸ்
மிரட்டி விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆட்டோ ஃபோல்டு ஓரியன்ஷன், ஆட்டோ ஃபோல்ட் ஒரு விஎம், ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட், சேஃப்டி ரிலேட்டடாக நல்லா நிறைய ஃபீச்சர்ஸும் பண்ணிட்டாங்க. நான் உண்மையிலுமே அந்த ஃபீச்சர் அதில் இருக்கும் அந்த மாதிரி கொடுத்து வச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த மாடர்ன் ஃபியூச்சர் பட்ஜெட்டுக்குள்ளே கொடுத்து வச்சிருக்காங்க. கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. 10 லட்ச ரூபாய் பட்ஜெட்டுக்கு சேஃபான கார்னா நம்ம தாராளமாக எடுக்கலாம். அது எஸ்பெஷலாக சிட்டி டிரைவுக்கு ஹேட்ச்பேக் வேணும் அப்படின்னா இது எடுக்கலாம். ஏன்னா இவங்களோட காரே பஞ்ச் இருக்கு. பஞ்ச் வந்து கொஞ்சம் ஹை ஸ்டென்ஸில் இருக்கும். அதுவே கொஞ்சம் சின்ன டியாகோ வந்து சின்ன வெஹிக்கிள். ஸோ இந்த சிட்டிக்குள்ளே சந்துக்குள்ளே நல்லா ஈஸியாக போயிடலாம். இந்த மெயினாக இந்த ஃப்ளாட்லாம் இருப்பாங்க அவங்களுக்குலாம் கொஞ்சம் பெரிய கார் தான் மேலே டச் ஆகிறது, கொஞ்சம் பார்க்கிங்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்படிலாம் பார்க்கும்போது டியாகோ ஒரு சின்ன காம்பாக்டான கார், அழகாக ஒரு சின்ன கேப் இருந்தால் போதும், 800 மாதிரி நிறுத்திக்கலாம், சொல்லிடலாம். டைமென்ஷன்ஸ் வைஸ் அது குட்டியாக இருந்தாலுமே உள்ள ஸ்பேஸ் வந்து ஓகேவா இருக்கு. 4 பேர், ஒரு 2 அடல்ட்டு 2 சைல்டு, கம்ஃபர்டபுள் சின்ன ஃபேமிலிக்கு ஒரு அருமையான கார், நல்லா இருக்கும். டாடா மோட்டார்ஸ் வந்துட்டு இப்போ இவ்வளோ வந்து ப்ரைஸிங் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஷோரூமில் போய் நம்ம கார் வாங்குறப்போ ஆஃபர்ஸ் கேட்டாலும் அதையும் பண்ணி கொடுக்குறாங்க. அதுவும் எக்ஸ்சேஞ்ச் போனஸ்லாம் கேட்டால் டாடா நல்லா கொடுக்குறாங்க. ஸோ இதனால தான் நிறைய டாடா கார்ஸ் விற்குதுன்னு நான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு நல்லா பண்ணுறாங்க. முதல்ல இருந்ததுக்கு இப்போ டாட்டாவோட சர்வீஸ் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நம்ம லாஸ்ட் பாட்காஸ்ட் கூட பேசினோம். ஆனால் ஓரளவுக்கு வந்துட்டாங்க. ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 1.5 வருஷம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அல்ட்ராஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் நம்ம ஃபுல்லாக பிரச்சனை பண்ணி போட்டிருந்தாங்க. ஆன்லைன்லேயே நம்ம பார்த்தோம், நம்ம சோசியல் மீடியாவில். ஸோ இப்போ வந்து அந்த அளவுக்கு இஷ்யூஸ் இல்லை. இப்போ நல்லா ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதான் இப்போ ஈவிலையுமே அவங்க நிறைய பிரச்சனையை பார்த்துட்டு வந்ததுனால அவங்க கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இனிமேல் இருக்கு. கண்டிப்பாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் மட்டும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். சர்வீஸுமே ஓரளவுக்கு, ஸ்பேர் பார்ட்ஸுமே ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருக்குது. ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் கிடையாது, கம்மியாக தான். சர்வீஸ் விட்டாலுமே நமக்கு டியாகோல விட்டோம்னா ஒரு 3500 ஒரு 4500 சார்ஜ் பண்ணுறாங்களாமா. ஒரு ரீசனபிள் தான். ஒரு சின்ன ஒரு பட்ஜெட் ஃபேமிலி, ஒரு இப்போ ஒன்றும் வேண்டாம். நம்ம பேஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ரோட் பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 ஒரு 5.7 தான் இருக்குது. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கார் பேஸில் ஈஸியாக டியாகோ எடுத்துருவாங்க. ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு 4 ஸ்டார் ரேட்டிங்கு, ஓரளவுக்கு பவர் விண்டோ, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம கேட் பண்ணிருக்காங்க. சேஃப்டி மெனட்ரியா 6 ஏர் பேக்ஸ் வந்துருச்சு இப்போ. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஓகேவா இருக்கு. நீங்கள் எடுத்தீங்கன்னா என்ன கார் எடுக்க முடியும் இந்த 5.25 பட்ஜெட்டுக்கு? நீங்கள் ரெனால்ட் குவிட் எடுப்பீங்க, செலிரியோ, ஆல்டோ K10. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் எஸ்பிரஸோ, இந்தியன் பிக்கஸ்ட் எஸ்யூவி. ஸோ அந்த மாதிரி கார் தான் எடுக்க முடியும். அந்த கார் கம்பேர் பண்ணும்போது ஒரு சாலிடாகவும் அதே மாதிரி ஃபியூச்சரும் ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க. சாலிட் பற்றிலாம் பேசுவோம், அந்த அளவுக்கு இருக்கணும் சீரியஸாக. நான் நம்ம ஓட்டினதுலேயே வந்துட்டு அந்த ஒரு என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக்ல அவ்வளோ ஒரு ஸ்டேபிளாகவும் ப்ராமிசிங்காக இருக்குது. என்ன பண்ணாலும் போயிட்டு ஒரு 70-80 போயிட்டு ஒரு கார்னர் திருப்பினாலும் வண்டி அவ்வளோ கம்போஸ்டாக போகுது. நமக்கு பயம் இருக்கிறதில்ல. பயமே இருக்கிறதில்ல சுத்தமாக. ஸோ அந்தளவுக்கு ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ தைரியமாக நம்ம ஹைவேஸுமே எடுத்துகிட்டு போகலாம். ஸோ உங்களோட ப்ரையாரிட்டி வந்து அந்த 70% சிட்டி, 30% நான் ஹைவேஸில் ஓட்டுவேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் டியாகோ போகலாங்க. அந்த இன்டீரியரில் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் அப்படின்னு பார்க்குறப்போ இப்போ வந்து புதுசாக அந்த சாஃப்ட் டச் மெட்டீரியல்லாம் கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்ட்லேயே சாஃப்ட் டச் கொடுத்துருக்காங்க, ஃபேப்ரிக் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட் டச் மெட்டீரியல்லாம் வந்து ரிலையபிளாக இருக்குமான்னு கேட்டால் அது கொஞ்சம் கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஆனால் கொடுத்ததுக்கு அப்ரிஷியேட் பண்ணலாம். பார்க்க நல்லா இருக்கு, ப்ரீமியமாக இருக்குது. அது நம்ம அந்த லோகோ மறைச்சிட்டு அது டாடா கார்னா நம்ம மாட்டோம், தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. உண்மையிலுமே டாடா எல்லா கார்ஸுமே பண்ணிட்டாங்க. கரெக்டுங்களா? இப்போ நம்ம ரீசெண்டாக பஞ்ச் பார்த்துருந்தோம், அதுக்கு முன்னாடியே சியாரா நல்லாவே பண்ணியிருக்காங்க. அப்டேட்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அது ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒன்று நடக்குதான். நம்ம என்ன காம்ப்ரமைஸ் பண்ணணும். இப்போ டாட்டா போகிறோம்னா டாட்டாவில் நம்ம ஒரு சில விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. மாருதி சுசுகி போகும்போது ஒரு சில விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அது எனக்கு தெரிஞ்சு இப்போ மக்களே வந்துட்டு அதை புரிஞ்சுக்கிறாங்கண்ணா. கண்டிப்பாக அவங்களே காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறாங்க. ஓகே, எனக்கு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ஒன்றும் பெருசாக தேவையில்லை, எனக்கு சேஃபாக போகணும், ஒரு பாயிண்ட் A to பாயிண்ட் B நான் சேஃபாக போயிட்டு வந்தால் எனக்கு போதும் அப்படின்னு அதாவது ஒவ்வொரு ப்ரையாரிட்டி வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கு இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக. மைலேஜ் தான் வேணுங்கிறவங்க மாருதி போய்க்கிறாங்க. இல்லை எனக்கு ப்ரீமியமாக ஒரு ஃபீல் வேணுங்கிறவங்க ஹுண்டாய் கிராண்ட் ஐட்டன் அந்த மாதிரி i10 போய்க்கிறாங்க. ஸோ அவங்க அது வந்து நம்ம சொல்ல தேவையில்லை, அவங்க காம்ப்ரமைஸ் ஆகணுங்கிறது அவங்களுக்கே தெரியுது. பட் இந்த செக்மெண்ட்டில் இதில் வந்துட்டு இது கொடுத்துருக்காங்க. டியாகோவில் வந்து சாஃப்ட் டச் கொடுத்தது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல அப்டேட். சைடில் ஆம்ரெஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அது இன்னொரு விஷயம் நம்ம பேச மட்டும் பார்த்தீங்களா, தை சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல? நல்லா இருக்கு. இல்லை உண்மையிலே சொல்ல போனால் நான் வீடியோலே சொல்லியிருப்பேன், வாக்கரன் வீடியோலே சொல்லியிருப்பேன், சீட் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்லா இருக்குது. சோஃபாவில் நம்ம வீட்டில் சோஃபாவில் உட்காந்து இருந்தோம் அந்த அளவுக்கு இருக்குது. நான் இன்ஃபேக்ட் கொஞ்ச நேரம் அப்படியே பின்னால் சீட்டில் உட்காந்து இப்படி தூங்கிட்டேன், அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. என்ன எனக்கு அதில் இருந்த ஒரே ஒரு நெகட்டிவ் அப்படின்னா அந்த ஏசி மட்டும்தான். ஏசி கூலிங் எஃபெக்ட் கம்மி பண்ணிட்டாங்க. ஷூட் பண்ணதுனால கொஞ்சம் எனக்கு ஏதோ பத்தாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இருந்தாலும் ஒரு ரியர் ஏசி வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் ஏசி இப்போ அந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. மேபி இதுக்கப்புறம் வாங்கி யாராவது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஓகேவா இருக்கா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
அண்ட் நிறைய சொல்லியிருந்தாங்க ஏசி வென்ஸோட அந்த ஆங்கிள் கூட இப்படி டில் பண்ணியிருக்கோம், பழசை விட இப்போ கொஞ்சம் டில் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ டிரைவர் பேசஞ்சருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே த்ரோ இருக்குங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது. ஆனால் இன்னுமே அந்த ஏசிக்கு வந்துட்டு டிஸ்பிளே கொடுக்கல, டச் ஸ்க்ரீன் தான். டச் ஸ்க்ரீனில் தான் வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ ஆனால் இப்போ எல்லாம் மேக்ஸிமம் பார்த்து ப்ரீமியம் கார் எம்ஜி எல்லாம் போனால் அங்கே ஒரு பட்டனே இருக்காது. அது எல்லாமே அது வின்சரிவிலாம் போனால் சுத்தமாக பட்டனே இருக்காது, எல்லாமே டச் ஸ்க்ரீன், எல்லாமே டச்சில் கொண்டு வந்துட்டாங்க. நல்லா இருக்குது. ஆனால் என்ன அம்பரீஷ், இப்போ மாடர்ன் டெக் ஓகே, இப்போ நம்ம கார் நிறுத்தி இருக்கிறோம், இப்போ மாடர்ன் டெக் நீங்கள் டச் ஸ்க்ரீனில் வச்சு நீங்கள் கிளைமேட் கண்ட்ரோல் பண்ணுறது இதெல்லாம் ஓகே. இப்போ நீங்கள் ஒரு பம்பர் டு பம்பர் சிட்டி டிராஃபிக்கில் போயிட்டு இருக்கிறீங்க, இப்போ நீங்கள் வந்து ஒரு கிளைமேட்டில் வந்து ஒரு 18 டிகிரி ஒரு 20 டிகிரி நான் செட் பண்ணணும். ரொம்ப ஹாட்டாக இருக்குது, உள்ள ரொம்ப ஜெர்க்காக போயிட்டு இருக்கிறோம், ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுறோம். ஏசிக்கம்னா இப்போ ரோட்டை பார்ப்பீங்களா இல்லை டச் ஸ்க்ரீனில் போய் அந்த கிளைமேட் தேடுவீங்களா? ஒரு நிமிஷம் நிறுத்தி நாங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓரமாக நிறுத்துறதுக்குள்ள பின்னாடி அடிச்சுடுவாங்களே. அதுக்கு தான் நாங்கள் வந்து எம்ஜியில் கெஸ்டர் கொடுத்துருவோம். அது நல்லா, அது நல்லா இருக்கு. கீழே பார்த்துட்டு திரும்ப மேலே பார்க்கறது ஒரு இதாக இருக்கும், ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது. நம்ம ரோட்டில் நான் பம்பர் டு பம்பர் டிராஃபிக்லாம் ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் 1 by 1 போயிட்டு இருக்கோம், ஒரு 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்படிங்கும்போது சடான் முன்னாடி பிரேக் போட்டாலும் தெரியாது, ஹிட் பண்ணிடுவோம் கண்டிப்பாக. ஸோ ஃபிசிக்கல் பட்டன்ஸும் கொடுக்கணும் ப்ளீஸ். ஒரு சில விஷயங்கள் கொடுக்கணும். அதாவது இந்த கிளைமேட், ஏசியா, ஃபேன் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் மேனுவலாக கொடுத்தாங்கன்னா, ஃபிசிக்கலாக கொடுத்தாங்க நல்லாயிருக்கும். ஆனால் டியாகோல கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல, அப்ரிஷியேட் பண்ணலாம். அதையே வேறு பிராண்ட்ஸில் அவங்க கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அவங்களுக்கு கொடுக்கலாம், எம்ஜிலாம் தாராளமாக கொடுக்கலாம், அவங்க பண்ணுறதில்ல. ஓகே மிஸ், இப்போ டியாகோ நம்ம எடுக்கிறோம். காம்படிட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்விஃப்ட் இருக்குது, வேகனார் இருக்குது, சிட்ராயின் C3 இருக்குது, கிராண்ட் ஐட்டன் இருக்குது, நியாஸ் இருக்குது. ஸோ இந்த 4 கார்ஸ் நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு டியாகோ வரக்கு என்னென்ன ரீசன்ஸ் பார்த்துடலாமா? கண்டிப்பாக இப்போ டியாகோ வாங்குறாங்க அப்படின்னாலும் அவங்க அதே மட்டும்லாம் பார்க்க போகிறது கிடையாது. காம்படிட்டர்ஸ் எல்லாமே செக் பண்ணுவாங்க. மாருதியில் எனக்கு தெரிஞ்சு 3 ப்ராடக்ட் இருக்குது. ஸ்விஃப்ட் ஒன்று, வேகனார் ஒன்று, செலரியோ ஒன்று. செலரியோ இந்த செக்மெண்ட்டுக்கு டச் ஆகிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. என்ட்ரி லெவல் தெரிஞ்சு வந்துட்டு ZXi ப்ளஸ் கிட்டத்தட்ட 8 lakhs வந்துருது. ஓரளவுக்கு இருக்கு. கீழே சென்ட்ரி புஷ் பண்ண ஸ்டார்ட் இந்த மாதிரி இருக்கு. இன்ஜின் வைஸ் அது கொஞ்சம் ஓகேவா இருக்கும், நல்லா இருக்கும். 1 லிட்டர் 3 சிலிண்டர். ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ இது எப்படி பெட்டராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. எப்படி எந்த ரீசன்னாலும் நம்ம இந்த டியாகோ எடுக்கலாம், இந்த 4 கார்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு. அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு 2 ரீசன் நான் சொல்கிறேன், 2 ரீசன் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே. 2 ரீசன் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல தான். டாடா கார் எடுக்கிறதுக்கு ரீசன் சேஃப்டி கண்டிப்பாக. அது இல்லாமல் இப்போ அப்டேட் பண்ண மாடர்ன் டெக் ஃபீச்சர், இந்த 2 விஷயங்கள். மற்ற 2 விஷயங்கள் நீங்கள் சொல்லுங்கள். ஓட்டுறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு ஃபீல். ஓகே, செம்ம கான்ஃபிடென்ட்டான ஒரு ஃபீல். ஹேண்ட்லிங் நல்லாயிருக்கு. ஒரு 80 to 90 போனாலும் கான்ஃபிடென்ட்டாக நம்ம ஒரு கார்னர் எடுக்கலாம், தைரியமாக எடுக்கலாம். 2வது விஷயம் வந்து பட்ஜெட். நல்ல பட்ஜெட்டில் ப்ரைஸிங் பண்ணியிருக்காங்க. பேஸ் வேரியண்ட்டில் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி தான், அந்த 5.5 லட்ச ரூபாய்க்கு பேஸ் வேரியண்ட் எடுத்துடலாம். இன்னொன்று என்னென்னா பியூர் வேரியண்ட்டாக பியூர் ப்ளஸ் வேரியண்ட்டான்னு எனக்கு தெரியல, வண்டி வந்தால் தான் தெரியும். ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்களா என்ன அப்படின்னா, டச் ஸ்க்ரீன் வந்துட்டு கிடைக்காது பியூர் வேரியண்ட்டில். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயே வந்துட்டு ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஃப்ரண்ட்டில் 2 ஸ்பீக்கர் மட்டும் வச்சு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நம்ம ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி சாங்ஸ் மட்டும் கேட்டுக்கலாம். அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அது பியூராக தான் இருக்கும். பியூர் வேரியண்ட், ஏன்னா பியூர் ப்ளஸில் உங்களுக்கு டச் வந்துடும். இருக்கும் இல்லை எனக்கு தெரிஞ்சு ஸ்மார்ட்ல இருக்காங்கிறது தெரியல, வண்டி பார்த்துட்டு பேசிக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா இப்போ சொல்லிடுறேன், டேரக்டாகவே சொல்லிடுறேன், கிராண்ட் விட்டாரா எடுக்கிறோம், பேஸ் வேரியண்ட் எடுக்கிறோம், ஸ்பீக்கர் கிடையாது, டச் ஸ்க்ரீன் கிடையாது, எதுவுமே பண்ண முடியாது. நம்ம எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது, ப்ளூடூத் கூட கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடையாது. ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்போ இவங்க இதையாவது கொடுத்து வச்சிருக்காங்க. அதுவும் சின்ன வெஹிக்கிள். அது என்ன பட்ஜெட் 13 லட்சம் 14 லட்சம் போகுது. 5 லட்சத்துக்கு மிரட்டி வச்சிருக்காங்க. 5-6 லட்சம், அதிகபட்சம் 6 லட்சம் தான் வரப்போகுது பியூர் வேரியண்ட். 6 லட்சத்துக்கு மிரட்டி வச்சிருக்கீங்களா எக்ஸ்ஷோரூம்க்கு? அப்ரிஷியேட் பண்ணலாம், தாராளமாக அப்ரிஷியேட் பண்ணலாம். அது காம்படிஷனில் நமக்கு ஸ்விஃப்ட் இருக்கு. ஸ்விஃப்ட்டை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டைமென்ஷன் வைஸாக எல்லாத்துலேயும் கம்மி தான் நினைக்கிறேன். கம்மி தான். எல்லாமே உங்களுக்கு லென்த் ஆகட்டும், வித் ஆகட்டும், கொஞ்சம் காம்பேக்டாக இருக்குது. அதை விட கம்மியாக தான் இருக்குது. இன்னொன்று நான் நோட்டீஸ் பண்ணது என்னென்னா, ஸ்விஃப்ட் வந்து கொஞ்சம் பொசிஷன் வந்து கொஞ்சம் லோயராக இருக்கும். உட்கார்றதே சீட்டிங் பொசிஷன் குடியில தான் உட்காந்துருக்கும். இது கொஞ்சம் ஹைட்டா அப்ரேட்டடாக இருக்கு, நல்லா இருக்கு. ஸோ அந்த அப்போனா வீட்டில் ஏறி இறங்குறது கொஞ்சம் சௌரியமாக இருக்குது பெரியவங்களுக்குலாம், நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். ஓகே, அப்போ பிரச்சனை இல்லை. அப்போ அடுத்து ஐட்டன் நியாஸ், அது வந்து இந்த கேட்டகரியிலேயே ஒரு 1.24 சிலிண்டர் இருக்கிறது இப்போ நியாஸ் மட்டும்தான். ஸோ இப்போ நியாஸை ஸ்கிப் பண்ணிட்டு இங்கே வரக்கு ஒரே ரீசன் என்னவா இருக்கும்? சேஃப்டி தான். சேஃப்டிக்காக தான் டியாகோ வராங்க. மைலேஜ் கிட்டத்தட்ட ஒன்றா வந்துடும் நினைக்கிறேன். அண்ட் இன்டீரியர் குவாலிட்டியுமே கிட்டத்தட்ட நெருங்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு வந்துட்டாங்க, ஓரளவுக்கு ஹுண்டாய் லெவலுக்கே வந்துட்டாங்க. அதாவது அந்த நம்ம வந்து அந்த பேனல் கேப்ஸ் அதெல்லாம் விட்டுருவோம், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. உள்ள உட்காந்துருக்க ஃபீல் நல்லா இருக்கு. ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் கார்ல கொண்டு மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது, நல்லா இருக்கு. ஸோ அதுக்காக எடுக்கலாம் சிட்ரான் C3. அதையும் ஸ்கிப் பண்ணிட்டு டியாகோ எடுக்கிறதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, டாடா பிராண்டு. இன்னும் C3 வந்து சர்வீஸ் வந்து அவைலபிலிட்டி வந்து கம்மியாக இருக்குது. சிட்ராயின் வந்து டிஸ்ட்ரிக்டே ஒன்று தான் வச்சுருக்காங்க ஷோரூம். இப்போ தான் 1-2 பண்ணுறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கேன் பிளேஸ். இப்போ நான் வந்து ஒரு சிட்ராயின் கார் எடுக்கணும்னா ஒன்று நான் கோயம்புத்தூர் போகணும்,
இல்லைன்னா ஈரோட்டில் கிடையாது, இல்லை சேலம் தான் வரணும். இப்போ நான் ஒவ்வொரு வெஹிக்கிள் எடுத்துட்டு ஒவ்வொரு சர்வீஸ்க்கு ஒன்று கோயம்புத்தூர் இல்லை ஈரோடு அலைய முடியுமா? இந்த பக்கம் 100 கிலோமீட்டர், இந்த பக்கம் 200 கிலோமீட்டர் கஷ்டம் தான். அதுக்கு தனியாக சர்வீஸ் காஸ்ட்டும் தாண்டி ஃபியூல் காஸ்ட்னு எக்ஸ்ட்ரா இப்போ சர்வீஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நியர்பை சிட்டிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஓகே. இப்போ ஒரு சிட்ராயின் ஷோரூம் இருக்குன்னா ஒரு 20 ஒரு 30 கிலோமீட்டர் சரௌண்டிங்னா ஒரு ரீசனபிளாக இருக்கும். ஒரு என்னைக்கு மாதிரி டிஸ்டன்ஸ் ஓவர் டிஸ்டன்ஸ் ஒரு இந்த பக்கம் கோயம்புத்தூர் 100 கிலோமீட்டர், இந்த பக்கம் சேலம் 100 கிலோமீட்டர். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்துக்காக பயந்துட்டு எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால தான் சிட்ராயின் C3 ஸ்கிப் பண்ணிட்டு அந்த பட்ஜெட்டுக்கு இவங்க டாட்டா எடுக்கிறாங்க. ஸோ ஓகே, அது கூட ரீசனபிளாக தான் இருக்குது. நான் வந்துட்டு டியாகோ கூட கம்பேர் பண்ணால் சிட்ரான் C3 தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொல்லுவேன், சஸ்பென்ஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இன்ஜின் பிரிச்சுமே சூப்பரா இருக்கும். 1.2 3 சிலிண்டர் மாதிரி இல்ல, நல்லா ரிஃபைன்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரிஃபைன்மெண்ட், பவர் நல்லா இருக்கு, பவர் டெலிவரி நல்லா இருக்கு, அவ்வளோ லீனியரா நல்ல சர்ச் ஃபுல் பண்ணிட்டே இருக்கு, அழுத்த போயிட்டே இருக்கு, இன்னும் மிதிக்கலான் இருக்கு. டெஸ்ட் ட்ரைவ் பண்றப்போ கூட வந்து உங்ககிட்ட கேக்குறேன், ப்ரோ இது நான் டர்போ அந்த அளவுக்கு வித்தியாசம் தெரியாத அளவுக்கு நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருக்காங்க வண்டி. சூப்பர். ஸோ அதுக்காக இப்போ சிட்ரான் C3 விற்கிறது கூட நிறைய நான் அதுதான் ரீசன் நினைக்கிறேன். இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தளவு நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். பண்ணும்போது எனக்கு பவரில் பெரிய வித்தியாசம் இல்லை. டர்போ ஓட்டும் போது அந்த பவர் ஃபீல் எனக்கு நல்லா தெரிஞ்சுது. ஆனால் எண்ணெய் ஓட்டும் போது பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் சஸ்பென்ஷன் நல்லா இருக்கு. ஏன்னா அந்த பட்ஜெட்டில் ஒரு நல்ல சஸ்பென்ஷன் கார் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக C3 எடுக்கலாம். அந்த C3வே நீங்கள் ஸ்கிப் பண்ணி டியாகோ எடுக்க வரீங்கன்னா அந்த சர்வீஸ் அவைலபிலிட்டி மட்டும்தான். சர்வீஸ் அவைலபிலிட்டி டாடா மட்டும் சூப்பராக சர்வீஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்காதீங்க, அவைலபிலிட்டி இருக்கு, நியர்பைல இருக்காங்க, சர்வீஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு டாடா. அட்லீஸ்ட் சர்வீஸ் சென்டராவது இருக்கு. சிட்ரான் எப்படி பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த சர்வீஸ் இல்லாத இடத்துக்குலாம் ஒரு கேம்ப் மாதிரி கண்டக்ட் பண்ணி இது பண்ணி மொபைல் சர்வீஸ் மாதிரி பண்ணி, இப்போ நீங்கள் வந்துட்டு சப்போஸ் எனக்கு வந்து பக்கத்துலேயே வேணும் அப்படின்னா ஈரோட்டில் சப்போஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கரெக்டாக அந்த டேட்டுக்கு நீங்கள் அங்கே போய் சர்வீஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது C3 வச்சிருந்தாங்கன்னா நியர்பை இந்த மாதிரி வீட்டுக்கே வந்து பண்ணுற மாதிரி இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே சொல்லிட்டோம். டியாகோ எடுக்கிறதுக்கு ரீசன்ஸ் இதுதாங்க. சேஃப்டி ப்ளஸ் வந்து இப்போ இன்னைக்கு மாடர்ன் லுக் டிசைன், இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்கு, சீட் கம்ஃபர்ட் நல்லா இருக்குது. CNG ப்ளஸ் ஆட்டோமேட்டிக் வேணும்னா உங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை, டியாகோ போகலாம். ஓகே அம்ரிஷ், இப்போ டியாகோடைய நெகட்டிவ்ஸ் எடுக்கக்கூடாதுங்கிறது இல்லை, டியாகோவில் இந்த மாதிரி கான்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நெகட்டிவான பாயிண்ட்ஸ் இருக்குது, இது அவங்க சரி பண்ணால் இன்னும் பெட்டராகுங்கிற மாதிரி சொல்கிற விஷயம். செகண்ட் ஜென்ரேஷனில் இது இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற விஷயங்கள். அப்படின்னா நான் வந்து வேற என்ன, யூஸ்வலாக டாடா கார்ஸ் நம்ம சொல்கிறது அந்த பேனல் கேப்ஸ் தான். பேனல் கேப்ஸ் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது, இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் இந்த சாஃப்ட்னஸ் மெட்டீரியல் சொன்னேன் இல்லையா, டோர் பேட்சில் அந்த ஆம்ரெஸ்ட் கிட்ட வந்து முடிகிற இடம், அந்த ஃபினிஷிங் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம்னு தோணுது. ஃபிட் அண்ட் ஃபினிஷிங்லாம் ரொம்ப கேப்பாக இருக்குது. எப்படி சொல்லுது, அந்த அந்த துணி வந்து லைட்டாக வெளியே வர மாதிரி. ஸோ அந்த ஒரு இது மட்டும்தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு கொடுத்ததுக்கு அந்த ப்ரைஸ்க்கு அது ஜஸ்டிஸ் பண்ணுது. ஒன்றும் பெரிய ஒரு நெகட்டிவாக அது வாங்குறவங்களுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. என்ன அம்ரேஷ், இப்போ என்னன்னா மக்கள் வந்து புது கார் எடுக்கும்போது அட்லீஸ்ட் வந்து அவங்க ஒரு மேக்ஸிமம் டியாகோவில் போகிறவங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் கார் பயஸ் தான் இருக்காங்க. கண்டிப்பாக. அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் ஒரு 1 லட்ச ரூபா, ஒரு 50,000 ரூபா, ஒரு 800 இல்லை ஒரு ஜென்னோ வாங்கி ஓட்டி பழகிட்டு ஒரு புது கார் பட்ஜெட்டில் அது மாதம் வந்து ஒரு 50,000 60,000 சம்பாதிக்கிறேன், போயிட்டு வரக்கு ஒரு கார் வேணும், அது புது கார் கொஞ்சம் சேஃப்டியாக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க வந்து அது வாங்குறாங்க. அது அவங்களுக்கு ஓகேவா தான் இருக்கும், போகிறாங்க. அதாவது ஒரு மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. நம்ம மாதிரி அந்த ஃபியூச்சராக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு NVH ஒரு சின்ன காற்று வந்தால் கூட அது ஏன் வருது என்ன பண்ணுது. நம்ம GS Pro அவர் வேற மாதிரி, அவர் இந்த NVHல எல்லாம் பேசும்போது எனக்கு அவர் தான் ஞாபகம் வரும். அந்த ரெயின் வைசர்னால ஒரு சின்ன லைட்டாக ஒரு சவுண்ட் வரும், தூக்கி எரிஞ்சிட்டாரு, ரெயின் வைஸ் பிடிங்கி எரிஞ்சிட்டாரு. ஸோ அந்த மாதிரி பீப்புள் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பீப்புளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு இரிட்டேஷனாக தான் இருக்கும். இது வருது, இங்கேருந்து அந்த சவுண்ட் வருது, அந்த மாதிரி பார்க்குறவங்களுக்கு அது ஒரு நெகட்டிவாக இருக்கும். மற்றவங்களுக்கு ஒன்றும் பெரிய, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் கார் பையர்ஸ்க்கு அது ஜஸ்ட் அது பெரிய டிஃப்ரெண்ட், ஒன்றும் பெருசாக தெரியாது அவங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஓகே, ஒரு செகண்டரி காராகவும் நீங்கள் வாங்கலாம். இப்போ நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து ஒரு செடான், ஒரு ஹோண்டா சிட்டி இருக்குது, இல்லை ஒரு பிரஸா, ஒரு டைஹூன், குஷாக் இந்த மாதிரி ஏதோ ஒரு கார் வச்சிருக்கோம். அதெல்லாம் நான் வந்து ஹைவேக்கு யூஸ் பண்ணுறேன், கொஞ்சம் பவர் டெலிவரி அதிகமாக இருக்குது, எனக்கு தேவைப்படுது, நாங்கள் வச்சிருக்கோம். ஸோ எங்களுக்கு எல்லா பக்கம் சிட்டி சைட்லாம் நாங்கள் போய் ஒரு மிக்சர் SUV எடுத்து சுற்ற முடியாது. எங்களுக்கு ஒரு செகண்டரி காராக எனக்கு ஒன்று வேணும், அது பெட்ரோல் கார் தான் வேணும்னா அது சிட்டிக்குள்ளே எனக்கு தெரிஞ்ச டியாகோ அப்படின்றது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். செகண்டரி கார்னு பார்க்குறப்போ டியாகோ EVயுமே நல்ல பெஸ்ட் சூப்பராக பண்ணி கொடுத்து. டியாகோ ரேஞ்ச் மட்டும் தான் இன்னும் கொஞ்சம் கொடுத்துருந்தா பெட்டராக. எனக்குமே ஒரு கன்சர்ன் தான். 24 kW பேட்டரி பேக் தான் இருக்குது, 190 to 200 தான் ரேஞ்ச் வரும். செகண்டரி காராக யூஸ் பண்ணிக்கலாம். செகண்டரி காருக்கு ஒரு பர்ஃபெக்ட் டியாகோ காருங்க அப்படின்றது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதில் ஏதாவது நாங்கள் மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபைனலாக அம்ரீஷ், சர்வீஸ் காஸ்ட். ஸோ ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம் நிறையா. ஒரு ஃபஸ்ட்டு 3 சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4000 ரூபாயிலேருந்து ஒரு 6000 ரூபாய்க்குள்ளே வரும் டியாகோ. மேக்ஸிமம் இன்னைக்கு எல்லா பிராண்டுமே ஈக்குவலாக கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் i10 எடுத்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க ஹுண்டாயிலாம் அந்த அளவுக்கு இல்லைன்னு, Volkswagen அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஹுண்டாயும் கம்மியாக கிடையாது, Volkswagen ரொம்ப அதிகமாகவும் இல்லை. ஸோ இன்னைக்கு சர்வீஸ் காஸ்ட்னு பார்க்கும்போது எல்லாருமே ஈக்குவலாக தான் இருக்கிறாங்க. கண்டிப்பாக. ஸோ சர்வீஸ் காஸ்ட்னு எடுத்திங்கன்னா ஒரு பட்ஜெட்டில் ஒரு 5 ரூபா 6 ரூபா டியாகோவுக்கு சர்வீஸ் காஸ்ட் வரும் இயர்லி.
இயர்லி 6000 ஸோ அதுவுமே அந்த ஃபர்ஸ்ட் 3 சர்வீஸ்க்கு வராது நினைக்கிறேன், கம்மியாக தான் வரும். அதுக்கப்புறம் மேபி அந்த 5000க்கு மேலே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. டாடா டியோ எடுக்கிறதுக்கு ஒரு புரிதல்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதில் நாங்கள் ஏதாவது பாயிண்ட்ஸை மிஸ் பண்ணியிருந்தாலும் அதே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நாங்கள் அடுத்த வீடியோலேருந்து அதையும் சரி பண்ணி போடுறோம். சேம் டைம் நீங்கள் வந்து அடுத்து என்ன கார் நாங்கள் இந்த மாதிரி பாட்காஸ்ட்டில் பேசலாம் அப்படின்றதையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதான் இந்த பாட்காஸ்ட்டோட எண்டுக்கு வந்தாச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க இது வரைக்குமே. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு கொண்டு வந்து தரோம். See you guys. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.